மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விஜய் அப்படிங்கிற ஒரு தலைவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கஷ்டம் இருக்காது அந்த கட்சிக்கு. நிறைய பரிச்சயம் உண்டு, இவர் வராருனாலே கூட்டம் சேர்ந்துடும். அதெல்லாம் இது ஓட்டா மாறுமாங்கிறத ஒரு தேர்தல் தான் பதில் சொல்ல முடியும். டபுள் டிஜிட் வரைக்கும், அதாவது ஒரு 5-10% வரைக்கும் இழுத்து கொண்டு போறதுக்கான பலம் அந்த ஒரு நட்சத்திரத்துக்கிட்ட இருக்கு. ஒரு யங் மாஸ் க்ரௌட் அவர் பின்னாடி இருக்கு. 10-12 அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக தொற்ற முடியாது. ஒன்று தாங்க திரு விஜய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்மளால ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். மாற்றத்தை எதிர்நோக்கும் வாக்காளர்களும் இளைய வாக்காளர்களும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி திரு விஜய் அவருடைய கட்சியை தாண்டி திரு விஜய்க்கு உண்டு. என்னன்னா, ஒரு புதுசாக வரவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. குறிப்பாக வட மாவட்டங்களை அவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி விஜய்க்கு ரீஜனல் வைஸ் ஏதாவது அந்த மாதிரி எதாவது நம்மளால ஆன்டிசிபேட் பண்ண முடியுமா? கோஸ்டல், நார்த் தமிழ்நாடு, நம்ம நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடுலாம் சொல்கிற இந்த பெல்ட் எல்லாம் கட்சினா அவங்களுடைய பேஸ் எங்கே இருக்குது, அவங்களுடைய ஆட்கள் எங்கே இருக்காங்க, எங்கே வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க, அது டெஃபினெட்லி. இந்த இடத்துல விஜய்க்கான கூட்டணி வாய்ப்புகள்னு நம்ம என்ன விஷயங்கள் சொல்லலாம்? ஏன்னா மாநாட்டில் அதிமுகவை விமர்சிக்கலை, திமுக மேலே தான் கடுமையான விமர்சனம் இருந்தது, பாஜக மேலே இருந்தது. இப்போ அவர் வந்து டிஎம்கே பக்கம் போவதில்லை அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. பிஜேபி அவர் டார்கெட் பண்ணாலுமே பிஜேபி சாஃப்ட் டார்கெட்டாக தான் வச்சிருக்காரோ அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. ஏடிஎம்கே கூட இவர் போவாரா, ஏடிஎம்கே இவங்க கூட போவாங்களா, திமுக ஆட்சியை இறக்கணும்னு இவங்க எல்லாம் சேர்ந்து நினைச்சாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது தான். இல்லை சேர்ந்தா போட்டி கடுமையாக்க முடியுமா, இல்லை வீழ்த்தவே முடியுமா? சரி, இப்போ இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது திமுக அது வெற்றிக்கு எவ்வளோ முக்கியங்கிறத திமுக உணர்ந்த அளவுக்கு எடப்பாடியும் விஜயும் உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சமீபத்தில் நடந்தது ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்ஸில் என்ன நினைப்பாங்க, எப்படியாவது கட்சி ஆட்சி கொண்டு வந்துடணும், விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஆள் அவருடைய கட்சி வந்து நம்மளுக்கு சேருது அப்படின்னா கேம்பெயின் வேல்யூ உயரும், யூத் ஓட்டு வரும், ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவை எதிர்த்தா வாய்ஸ் ஜாஸ்தி ஆகும். இப்போ திரு விஜய் ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம் டிஎம்கேவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறப்போ பாருங்களேன், சிம்பிள் என்ன ஆகிடும், ஓட்டு பிரியும். நீங்கள் ஒரு நிறைய கிரவுண்டில் பார்த்தவர் மூலமா அதிமுக உண்மையிலேயே வீக்காக தான் ஆயிருக்கா? திமுக பற்றி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, எத்தனை கட்சிகள் வந்தாலும் இந்த கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வேர் ஊன்றி இருக்கிற அளவுக்கு மற்ற கட்சிகள் வேர் ஊனணும் அப்படின்னா அவங்களுக்கு கிராஸ் ரூட்ஸ் லீடர் தேவை. திரு விஜய் அவர்களுடையது புது கட்சி, அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது, அது வந்து ஓட்டு எவ்வளோ கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அசஸ் பண்ணி இந்த ரெண்டு சைடும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட்டணிக்கு போவாங்களா இல்லையாங்கிறது ஒரு ஆரவாரத்தை தூண்டக்கூடிய ஒரு தேர்தல் காலத்துக்கு நல்லா இருக்கும். வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், இன்னும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு கிட்ட இருக்குது. இது ரொம்ப ப்ரீமெச்சூர்டாக கூட இருக்கலாம், ஆனாலும் சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கனால விஜய் இப்போது வந்ததுக்கு அப்புறமா விஜய் டபுள் டிஜிட்டில் வாங்குவார், விஜய்க்கு வந்து சவுத்தில் இருக்குது, அப்புறமா மேற்கு மண்டலத்தில் அவர் வாக்குகளை வாங்கலாம், இல்லை வட மாவட்டங்களை குறிவைக்கிறார், இப்படி பல விஷயங்கள் பேசப்படுது. உண்மையிலேயே விஜய்க்கு அந்த டபுள் டிஜிட் தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்கள் கணிப்பில்? அவர் ரொம்ப பெரிய மூவி ஸ்டார், அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. விஜய் அப்படிங்கிற ஒரு தலைவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கஷ்டம் இருக்காது அந்த கட்சிக்கு. நிறைய பரிச்சயம் உண்டு, இவர் வராருனாலே கூட்டம் சேர்ந்துடும். அதெல்லாம் இது ஓட்டா மாறுமாங்கிறத ஒரு தேர்தல் தான் பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கட்சிக்கு வந்து 5 இருந்தது, அது 8 மாறும், இந்த இடத்துல இவங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பாஸ்ட் டேட்டாவை வச்சும் அந்த முந்தைய தேர்தலுக்கும் இப்போ நடக்கவிருக்கக்கூடிய தேர்தலுக்கும் நடுவில் அந்த கட்சி செஞ்ச வேலைகளை வச்சும் நம்ம வந்து சில தேர்தல் சம்மந்தப்பட்ட வியூகங்களை வகுக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா புது கட்சி, இந்த கட்சிக்கு இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான ஐடென்டிட்டியை அவங்களுடைய தலைவர், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பப்ளிசிட்டி, இந்த பப்ளிசிட்டி ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அந்த தேர்தலில் தான் தெரியும். டபுள் டிஜிட் அப்படிங்கிறது டபுள் டிஜிட் வரைக்கும், அதாவது ஒரு 5-10% வரைக்கும் இழுத்து கொண்டு போகிறதுக்கான பலம் அந்த ஒரு நட்சத்திரத்துக்கிட்ட இருக்குது. அது ஒரு 5-6% இருக்குங்கிறத யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இது வந்து எந்த விதமான சர்வே அதை பேஸ் பண்ணிலாம் இல்லை. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, திரு விஜயகாந்த் அவருடைய எக்ஸாம்பிளை வச்சு சொல்லலாம், திரு கமல்ஹாசன் அவங்க ஆரம்பித்ததை வச்சு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் மூவி ஸ்டார்ஸ் ஹூ பிகம் பொலிட்டீஷியன்ஸ்,
அவங்கெல்லாம் திரு சீமான் அவர்கள் வந்தபோது எப்படி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்க்கும்போது திரு விஜய் அவர்களுக்கு இவங்களை கம்பேர் பண்ணும்போது இருக்கிற பாப்புலாரிட்டி என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த நம்பருக்கு சொல்லலாம். ஆனால் இந்த அளவுக்கு தான் ஓட்டு வாங்குவார், இதை தாண்டி வாங்குவார், கம்மியாக வாங்குவாருன்னு இன்னைக்கு எந்த பேசிஸ்லையும் ஃபேக்சுவலாக சொல்ல முடியாது. சார் நீங்கள் கமல் விஜயகாந்துக்கு இல்லாத ஒரு விஷயம் விஜய்க்கு என்னென்னா, அந்த இளைஞர்கள் குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற முதல் தலைமை வாக்காளர்களாகட்டும் ஒரு யங் மாஸ் க்ரௌடு அவர் பின்னாடி இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஏற்கனவே மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்கலாம் சேரும்போது அது ரொம்ப 10-12 அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக தொற்ற முடியாதா? அதில் ஏதாவது சிக்கல் இல்லை, நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தா இவர் எப்படி 40% வாங்குவாருன்னு கூட நம்ம எப்படியா கணக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் கிடையாது. ஸோ அன்ப்ரூவனாக இருக்கிறது ஒரு திரு விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்த டைமில் அவருக்கு யூத் ஓட் நிறைய இருந்தது, அது இல்லாமலாம் கிடையாது. அது இல்லாமல் அவருக்கு ஒரு 2-3 கம்யூனிட்டிக்கான ஓட்டு நல்ல சாலிட் பேக்கிங் வந்தது, அதெல்லாம் இருந்தது. நான் அவரை ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தாங்க. ஒன்று தாங்க திரு விஜய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். மாற்றத்தை எதிர்நோக்கும் வாக்காளர்களும் இளைய வாக்காளர்களும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி திரு விஜய் அவருடைய கட்சியை தாண்டி திரு விஜய்க்கு உண்டு. என்னன்னா, ஒரு புதுசாக வரவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, அந்த ஓட்டோட பர்சன்டேஜ் என்ன அப்படி. அதாவது அதிமுகலேருந்து திமுகலேருந்து பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சியிலேருந்து இவர் எவ்வளோ ஓட்டெல்லாம் பிரிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு சர்வே பண்ணாமலையோ இல்லை ஒரு ஸ்டடி பண்ணாமலையோ நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இவர் எங்கேருந்துலாம் பிரிப்பாருன்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோன்னா, இந்த மாற்றத்துக்கான ஒரு வாக்கு, புதுசாக ஒருத்தங்க வராங்க, இவர் சூப்பர் ஸ்டார், இவர் எனக்கு தெரியும், இவருக்கு போடலாம். அதை தாண்டி என்ன யோசிப்பேன், இளைஞர்கள், இவரை பார்த்து ஈர்ப்பு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு வருங்கிறது ஒரு வியூகம். சரி, இப்போ அந்த மாநாட்டில் கூட விஜய் திறந்து வச்ச தலைவர்கள் படமாகட்டும், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே ஒரு சமூக ரீதியிலான ஒரு கணக்குகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பாக வட மாவட்டங்களை அவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த மாதிரி விஜய்க்கு ரீஜனல் வைஸ் ஏதாவது அந்த மாதிரி எதாவது நம்மளால ஆன்டிசிபேட் பண்ண முடியுமா? கோஸ்டல், நார்த் தமிழ்நாடு, நம்ம நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடுலாம் சொல்கிற இந்த பெல்ட் எல்லாம், இதெல்லாம் டெஃபினட்டாக அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய தான் வருது. இதுக்கு காரணம் இன்னொன்று என்னவா இருக்கலாம்னா, அவருடைய மூவி ஓப்பனிங்ஸ் இங்கெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம், அவருக்கு இங்கே இன்னும் ஃபாலோயிங் ஜாஸ்தியாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய யூத் கிட்ட போய் சேர்றதுக்கு அவருக்கு சில ஃபேக்டர்ஸ், அண்ட் இங்கே அவர் சில தலைவர்களை ரொம்ப நாளாகவே வளர்த்துட்டு வந்திருக்கலாம். நம்மளுக்கு திமுக அதிமுகவில் தெரியக்கூடிய சில பெருந்தலைகள் இந்த இவங்களுடைய கட்சிக்குள்ளே அவங்களுக்கு இப்போவே வளர்த்துட்டு வராங்களோ என்னமோ, அதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் தெரியாது. ஸோ எனக்கு இந்த இடத்துல நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்காரு, இங்கே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாலோயிங் இருக்குது, எனக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வருவாங்க. சீமான் அவர்கள் கடலூர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு, திருவொற்றியூர் எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு, அதுக்கு அவங்களுக்கான சில காரணக்காரியம். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கட்சினா அவங்களுடைய பேஸ் எங்கே இருக்குது, அவங்களுடைய ஆட்கள் எங்கே இருக்காங்க, எங்கே வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க, அது டெஃபினட் எஸ். சரி, இதில் முக்கியமாக விஜய் மாநாட்டில் பேசும்போது நான் மாற்று கிடையாது, நான் முதன்மை சக்தி, கூட்டணிக்கான ஆட்சி, இது கூட்டணி ஆட்சியாக இருக்கும்ன்றத ரொம்ப முக்கியமாக அதில் சொல்கிறாரு. இந்த இடத்துல விஜய்க்கான கூட்டணி வாய்ப்புகள்னு நம்ம என்ன விஷயங்கள் சொல்லலாம்? ஏன்னா மாநாட்டில் அதிமுகவை விமர்சிக்கலை, திமுக மேலே தான் கடுமையான விமர்சனம் இருந்தது, பாஜக மேலே இருந்தது. ஸோ இப்போ எல்லாருமே அதிமுகவோட விஜய் சேர போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சிம்பிள் சார், ஆட்சியில் இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணி திருப்பி ஆட்சிக்கு வரதா, இல்லை எதிரில் இருக்கிறவங்களோட சேர்ந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்கள கீழே இறக்கணுமா, இதுதான் ஒரு அரசியல் கணக்காக பார்ப்பாங்க இல்லைங்களா? இப்போ அவர் டிஎம்கே பக்கம் போவதில்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. பிஜேபி அவர் டார்கெட் பண்ணாலுமே பிஜேபி சாஃப்ட் டார்கெட்டாக தான் வச்சுருக்காரோ அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. ஏடிஎம்கே கூட இவர் போவாரா, ஏடிஎம்கே இவங்க கூட போவாங்களா அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட மாதிரியே பொது வழியில் இருக்கிறதா செய்யுது. ஐம் ஷுர் 2 கட்சியிலையுமே இதுக்கான பேக் அண்ட் ரிசர்ச்சோ இல்லை 2 கட்சியிலையுமே இதுக்கான ஃபீலர்ஸோ எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். அது நம்மளுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் ஒருவேளை திமுக ஆட்சியை இறக்கணும்னு இவங்க எல்லாம் சேர்ந்து நினைச்சாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது தான். இல்லை சேர்ந்தா போட்டி கடுமையாக்க முடியுமா இல்லை வீழ்த்தவே முடியுமா சார் இவங்க 2 பேரும்? ஒரு வருஷம் இருக்கே. இப்போ பாருங்களேன், நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, ஹரியானா எடுத்துக்கோங்க. ஹரியானாவில் தேர்தல் முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வராதுங்கிறாங்க. மகாராஷ்டிராலையும் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, லோக்சபா எலெக்ஷனில் இந்த 2 ஸ்டேட்லேயுமே பிஜேபி ஹரியானாலேயாவது பாதி சீட் ஜெயிக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் கடும் வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. எதிர்பக்கம் பெரிய கூட்டணி இருக்குது.
அதெல்லாம் மீறி பிஜேபிக்கு கிடைச்ச மகாராஷ்டிரா வெற்றி வந்து மாநில தேர்தல், ஒரு மத்திய தேர்தல், இதுக்கான வித்தியாசங்கள், வேட்பாளர் தேர்வு, கூட்டணி, திடீர்னு வந்து அந்த மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்பட்ட இங்கே பெண்களுக்கு கொடுத்த ஊதியம் மாதிரி அங்கே ஒன்று கொடுக்குறாங்க, அங்கே சில பெண்களை கவரக்கூடிய திட்டங்கள் வருது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் நிறைய கொடுக்கறதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படின்னா கலர் டிவி, கிரைண்டர், மிக்சி இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து வச்சதே நம்ம தான். இப்போ இருக்கிற ஆட்சியும் வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணது போதும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்காது. புதுசாக ஏதாவது கொண்டு வர பார்ப்பாங்க. எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க, இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படியாவது ரொம்ப பூதாகரமாக்கி அதை எப்படியாவது நிலைநிறுத்தணும்னு பார்ப்பாங்க. ஸோ 1 இயர் வந்து ரொம்ப பெரிய டைம். இன்னைக்கு தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வேணால் நம்ம பதில் சொல்லலாம். ஒரு வருஷம் கழித்து இருக்கிற ஆட்சி போயிடுமா, புது ஆட்சி வருமா, இவங்க சேர்ந்தா கன்ஃபார்ம்ட் அது ஒரு சக்தி. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 100 ஓட்டு இருக்குது, அதில் ஒரு பகுதி இங்கே போகுது, ஒன்று இப்படி 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 பிஞ்சு போகுது அப்படின்னா, இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டா அது ஒன்று சேர்ந்து வருது. அப்போ ஒன்று சேர்ந்து வரும்போது கோவம் யார் மேலே இருக்கும்? ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே இருக்குமா, இல்லாதவங்க மேலே இருக்குமா? இந்த மாதிரிலாம் யோசிச்சோன்னா இது ஒரு இட் வில் பி அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அண்ட் அவங்க எப்படி அந்த கூட்டணி சேர்த்து கொண்டு போகிறாங்க, அவங்களுடைய திட்டங்கள் என்ன, அவங்க என்னெல்லாம் அறிவிப்புகள் கொடுக்குறாங்க, அவங்கள வெற்றிக்கு கொண்டு போகிறதுக்கு அதெல்லாம் தான் வழிவகுக்கும். இப்போ சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தேர்தல், இப்போ எல்லாருமே பிரிஞ்சு நிற்கிறாங்க. இந்த பக்கம் திமுக ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்குது. இப்போ இந்த சினாரியோ அப்படியே தொடர்ந்தா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தேர்தல் நடந்து நீங்கள் வந்து திமுக அண்ட் அவங்க கூட்டணி அப்படியே இருக்குது. லோக்சபா தேர்தல் நடந்த மாதிரியே இன்னைக்கு தேர்தல் நடந்தது. திரு சீமான் தனியாக, அதிமுக தனியாக, பாஜக தனியாக, பாஜக பாமக அவங்க சேர்ந்து, அதிமுக தேமுதிக சேர்ந்து, விஜய் அவர் தனியாக, திமுக அண்ட் கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவாங்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர் ஓட்டு பிரியுது, இவங்களுக்கு கூட்டணி ஓட்டு ஒன்றா இருக்குது. அண்ட் கம்யூனிட்டி வேஸ்ட் ஓட்டிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா சில பகுதிகளில் இவங்க அவங்களுக்குள்ளேயே ஓட்டை வந்து ஒருத்தர் அவங்க ஓட்டை தான் எடுத்துக்கிறாங்களே தவிர டிஎம்கே ஓட்டை வந்து சிதைக்கிற அளவுக்கு பெருசாக ஓட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இவங்க சேர்ந்தா போட்டி கடுமையாகலாம். அப்படிங்கிறது தான் இன்னைக்கான நிலைமை. சரி, இப்போ இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது திமுக அது வெற்றிக்கு எவ்வளோ முக்கியங்கிறத திமுக உணர்ந்த அளவுக்கு எடப்பாடியும் விஜயும் உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சமீபத்தில் அதாவது இவங்கெல்லாம் அரசியலில் ரொம்ப முதிர்ச்சி பெற்றவங்க, அவர் முன்னாள் முதல்வர், அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் நினைக்கிறத விட அவங்கெல்லாம் ரொம்பவே யோசிச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கு வெளியில தெரியாது. மக்கள் கிரவுண்ட்ல எந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க? நீங்க அடிக்கடி நிறைய பார்த்திருப்பீங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கலாங்க. ஏன்னா மேல தலைவர்கள் சேருவாங்க, கீழே தொண்டர்கள் ஜெல் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி சினாரியோ பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு தானே. இப்ப ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்ஸ்ல என்ன நினைப்பாங்க, எப்படியாவது கட்சி ஆட்சி கொண்டு வந்துடணும். அண்ட் அவங்களுடைய பெரிய தலைவர்கள், அதாவது பரிச்சயம் பெற்ற தலைவர்கள் இல்லாம முன்னாள் முதல்வர் திரு இபிஎஸ் அவங்க தலைமையில் நம்ம ஆட்சிக்கு வந்துடணும். அதுலேயும் முக்கியமான தலைவர்கள் திரு ஓபிஎஸ்லாம் இன்னைக்கு கட்சியில் இல்லைங்கிற நிலைமையில எப்படியாவது ரெட்டலை ஆட்சி கொண்டு வந்துடணும். இப்படி யோசிச்சு பாருங்க, கொண்டு வர முடியல போச்சு அப்படின்னா அதிமுகலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுவாங்களோ, இந்த பயம்லாம் அந்த கட்சிக்காரங்களுக்கே இருக்கும் இல்லையா? எப்படியும் ரெட்டலையோட விசுவாசிகள் எல்லாருமே ஆட்சிக்கு வரணுங்கிற முனைப்போடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா விதத்துலேயும் ஒன்று சேர்ந்துக்கணும்னு பார்ப்பாங்க. விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஆள், அவருடைய கட்சி வந்து நம்மளுக்கு சேருது அப்படின்னா கேம்பெயின் வேல்யூ உயரும், யூத் ஓட்டு வரும். 2 பேரும் சேர்ந்து திமுகவை எதிர்த்தா வாய்ஸ் ஜாஸ்தியாகும். இப்போ திரு விஜய் ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம், டிஎம்கேவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறப்போ பாருங்களேன், சிம்பிள் என்ன ஆகிடும், ஓட்டு பிரியும். இதெல்லாம் கட்சியில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். டெஃபினட்டாக அந்த ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. உள்ளுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து நம்ம உள்ளுக்குள்ளங்கிறத விட ஒரு சாமானிய தொண்டர்கள் மத்தியில விஜய் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அது இருக்கான்னா தெரியாது. அவங்க எப்படி நினைக்கலாம்னா அவங்க தலைவர் முதலமைச்சர் சொந்த பலத்துல வந்துடலாம். அது ஒரு புது ஒரு உத்வேகத்தோட. அதிமுக இன்னுமே கூட கொஞ்சம் சீசன்டு செட்டப், அவங்களுக்கு இருக்கிற கிராஸ் ரூட்ஸ் நெட்வொர்க். அவங்க என்ன நினைப்பாங்க, விஜய் அவருடைய கட்சி வந்து சேர்ந்தா நம்மளுக்கு பலம் சேர்ந்து இன்னும் நம்ம அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு அந்த இதில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாகவே அதிமுக வந்து வீக் ஆயிடுச்சு. அதிமுக கிராஸ் ரூட் லெவலில் ரொம்ப வீக்காக இருக்குது, வாக்கு சதவீதம் சரியுது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. நீங்கள் நிறைய கிரவுண்டில் பார்த்தவர் மூலமா அதிமுக உண்மையிலேயே வீக்காக தான் ஆயிருக்கா சார்? இது வந்து ஆட்சியில் இல்லாத போது எந்த கட்சியை பற்றியுமே சொல்கிறது தான். 2004 to 9, 9 to 14 பிஜேபியை வந்து விமர்சிக்காத இதுவே கிடையாது. இப்போ காங்கிரஸை விமர்சிக்கலையா? அதே மாதிரி தான் 96க்கு அப்புறம் அதிமுக தான் இனிமேல் ஆட்சிக்கே வராதுன்னு பேசுனதும் உண்டு. 2011 தேர்தலுக்கு அப்புறம் திமுக அவ்வளோதான், அவங்க எதிர்கட்சி ஸ்டேட்டஸ் கூட வரலன்றப்போ அது இதே மாதிரி கருத்துக்கள் தான் வந்தது.
அதிமுக திமுக பற்றி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, எத்தனை கட்சிகள் வந்தாலும் இந்த கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வேர் ஊன்றி இருக்கிற அளவுக்கு மற்ற கட்சிகள் வேர் ஊனணும் அப்படின்னா அவங்களுக்கு கிராஸ் ரூட்ஸ் லீடர் தேவை. இங்கே வந்து முதலமைச்சரை தாண்டி மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட விட்டுருங்க, அந்த தலைவர்கள் நீங்கள் ஆத்தூர்னு எடுத்துக்கிட்டா திரு பெரியசாமி, திருப்பத்தூர்னு எடுத்துக்கிட்டா திரு கருப்ப, இவங்கள மாதிரி எல்லாருமே இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஏடிஎம்கே பக்கம் வாங்க, திரு நன்னிலம் காமராஜ் ஆரம்பித்து கோயம்புத்தூர் சைடு சவுத்து கீத்துன்னு அவங்களுக்கு ஆள் இருக்குது. அண்ட் இவங்கெல்லாம் சீசன்டு பொலிட்டீஷியன் சார், ரொம்ப நாளாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க ஆட்களை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் பார்க்கும்போது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்ஸ் நெட்வொர்க் ரொம்ப சிம்பிள். வெயில் காலத்தில் காஞ்ச மாதிரி இருக்கும், மழை பெஞ்சா துளிர்த்து வந்துடும். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, நம்ம அந்த தலைமைக்கான பிம்பம், அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஸ்டாலின் தான் திமுகவோட முகமாக இருக்காரு. அதிமுக அது கொஞ்சம் வீக்காக இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இங்கே விஜய் ஒரு பெரிய ஸ்டார். இது வந்து பொதுவான அரசியல் தளத்தில் பேசக்கூடிய ஒரு காசிப்பாக கூட இருக்கலாம்ல. ஏதோ வாய் மென்னுட்டு போகிற மாதிரி நம்ம இதை அவர் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், தொடர்ந்து எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அவர். திரு இபிஎஸ் அவருக்கு அரசியல் வியூகம் இல்லாமல் இருக்குமா? அவருக்கு வந்து ஒரு 4 விஷயம் யோசிக்காமல் இருப்பாங்களா? அந்த சீனியாரிட்டி மெச்சூரிட்டி, ஒரு ரொம்ப மெச்சோர் டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக எதுவுமே பண்ணலையா அப்படின்னா, பட் அவரோட ஸ்கில் எப்படி அவர் விட்டு போயிடும்? இல்லை, அது தலைமைக்கு அந்த கதாநாயக பிம்பத்துக்கு பழக்கப்பட்ட கட்சி இல்லையா, அதனால இந்த சந்தேகம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், திரு இபிஎஸ் தன்னை அதுக்கு எப்படி நிலை நிறுத்திக்கணுமோ அதை பண்ணத்தான் போகிறாரு. அப்போ எங்கே அதுக்கான கேப் வேணுமோ அவருடைய யாருமே வந்து தான் இருக்கிற இடத்துக்கு வந்து இன்னொருத்தரை கொண்டு வரும்போது சப்போர்ட்டுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர தன்னை காலி பண்ணிட்டு இன்னொருத்தர் வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இது சிம்பிள் லாஜிக். ஸோ திரு இபிஎஸ் வந்து தன் கட்சிக்கு தான் முதன்மை. இப்படி இன்னொரு நீங்களும் நானும் பேசுகிற மாதிரியே வச்சுக்கிட்டு வாங்களேன். திரு இபிஎஸ்ஸை தாண்டி அங்கே தலைவர்கள் இருக்கும்போது அவங்க திரு இபிஎஸ்ஸை வெளியிலேருந்து ஒருத்தரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? உள்ளே இருக்கிற நான் வரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்களா? ஸோ லாஜிக்கே அவ்வளோதான். என்ன இருந்தாலும் திரு விஜய் அவர்களுடையது புது கட்சி, அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது. அது வந்து ஓட்டு எவ்வளோ கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அசஸ் பண்ணி இந்த 2 சைடும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட்டணிக்கு போவாங்களா இல்லையாங்கிறது ஒரு ஆரவாரத்தை தூண்டக்கூடிய ஒரு தேர்தல் காலத்துக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.